ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி 18 இருக்கு இல்லையா? அதனால் வந்து நம்ம ஆற்றுல போய் விளக்கு விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு காலையில் வெள்ளனாவே கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் ஆற்றுல வந்து விளக்கு விட்டுட்டாங்க. இது எதுக்குன்னு சொன்னால், நம்ம வந்து கங்கைக்கு இந்த ஆற்று தண்ணிக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிற விதமாக வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் வந்து வளையல் வாங்கி கொடுத்தோம். எங்கள் பாப்பா தான் போய் ஒரு ஆளுக்காக வந்து வளையல் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. இதில் வந்து சில பேர் தாலி கயிறு இதெல்லாம் வாங்கி தருவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வளையல் மட்டும்தான் வாங்கி கொடுத்தோம். அடுத்த தடவை சேர்த்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்ததுமே நம்ம இந்த சாமிக்கிட்ட வச்சு தான் அந்த வளையல், நம்ம விளக்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் கொண்டு போய் கங்கையில் விட்டுருவோம். பாருங்கள், எல்லோரும் இப்போ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க. சரியான கூட்டமுங்க. இந்த கடையில் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். விளக்கு இதெல்லாம் வந்து வாங்கணும். இந்த நிறையா பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோயிலுக்கு போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஆற்றுல வந்து விட்டாச்சு. இப்போ கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு இடையில வந்து இந்த சாமியார்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு. இதுதாங்க நம்ம நாணயம்மன் கோயில். இது வந்து பாளையத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க, பழமையான கோயிலுங்க. இங்கே தான் வந்து நம்ம இப்போ இந்த ஆற்றுல தான் விட்டுட்டு இந்த கோயிலில் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வரணும். பாருங்கள், சரியான கூட்டம் உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்குது. நாங்கள் போயிட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தாச்சுங்க. பாருங்கள், இதுதான் வந்து நம்ம கோயிலுக்கு போகிற வழி. பாருங்கள், எவ்வளோ கூட்டம், எவ்வளோ கடைகள்லாம் போட்டிருக்காங்கன்னு பயங்கரமாக இருந்துச்சுங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பொம்மை கடை, விளக்கு கடை எல்லாமே வச்சுருந்தாங்க. செடிகள் எல்லாமே இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் குட்டி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் சாமி கும்பிடுவீங்களா? ஆடி 18 என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.